He will fight the battle for you if you put the trust in the living God. Hallelujah. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருந்து வந்திருக்கிறார், வல்லவராக இருந்து வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டவர் போதுமானவராக இருந்திருக்கிறார். எப்போதும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தெய்வம். வழி தெரியாத நேரங்களிலே வழி இதுவே இதில் நடவுகள் என்று சொல்லி போதித்து நம்மை நடத்துகிற இந்த ஆண்டோடைய கரம், ஆண்டோடைய பிரசனம், ஆண்டோடைய சத்தம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் கேட்பதற்கு May God help us that we will be tuned with Him every day. ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட இசைந்திருக்க, அந்த ஆண்டவரோடு கூட இணைந்திருப்பதற்கு தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் பலன் தருவாராக. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை கேட்கணும்னா அப்படின்னா அவருடைய வசனத்தை நாம் வாஞ்சித்து வாசிக்க வேண்டும். அவரை நாம் தேடினால்தான் அவர் பேசுகிறதான சத்தம் நமக்கு கேட்கப்படும். இல்லை என்றால் ஒரு நாளும் அது நமக்கு கேட்கப்பட முடியாது. இந்த நாட்களிலே தேவ சத்தம் நம்முடைய வாழ்க்கையில கேட்கப்படட்டும். சங்கீதம் 18வது அதிகாரத்திலே 46 48 வரைக்கும் நாம் இந்த நாளிலே பார்ப்போம். Psalms 18 verse 46 to 48. கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக. என் இரட்சிப்பின் தேவன் அவர் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். ஆமென். இந்த ஆண்டவர் சத்துருக்களுக்கு, உங்களையும் என்னையும் சத்துருவின் சதை திட்டங்களுக்கும் சத்ருவான மனிதர்களுக்கும் நம்மை விடுதலையாக்கி நீங்களாக்கி விடுவிக்கிற ஒரு ஆண்டவர். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி, ஆமென், அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி, அவர்களுக்கு மேலாக என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். ஆமென். கொடுமையான மனுஷனுக்கு ஆண்டவரே நீர் என்னை தப்புவிக்கிறீர். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி அவர்களுக்கு மேலாக, ஆமென், இச்சகம் பேசுகிற இழிவாய் என்னை குறித்து எண்ணுகிற ஜனங்களுக்கு மேலாக அவர்களுக்கு முன்பாக தாவீது சொல்லும் பொழுது சொல்கிறார் 23வது சங்கீதத்திலே, சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீர், என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென். ஹல்லேலூயா. You prepare a table in the midst of my enemies. சத்துருக்களுக்கு முன்பாக, ஹல்லேலூயா, அவர்களுக்கு முன்பாக என் தலையை உயர பண்ணுகிற ஒரு ஆண்டவர் என்னோடு கூட உண்டு. ஆமென். 144வது சங்கீதம் 2வது வசனத்திலே, அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்த. மறுபடியும் இந்த அதிகாரத்தில் இந்த வசனம் வருகிறது, என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 18வது அதிகாரம் 2-3 நான் பார்க்கிறோம். மறுபடியும் கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலம். Amen. Hallelujah. He is my highest fortress in my life. என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராக அவரை நோக்கி கூப்பிட்டேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நான் ரட்சிக்கப்படுவேன். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்துருக்களுக்கு நீங்களாக்கி, சத்ருவின் சதி திட்டங்களிலிருந்து உங்களை என்னையும் நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிற ஒரு கர்த்தர். இது எப்போது நடக்கும் அப்படின்னா, துதிக்கு பாத்திரராக அவரை நோக்கி கூப்பிடேன். நான் கூப்பிடாத பட்சத்திலே அவர் ஒரு நாள் எனக்கு இறங்க முடியாது. When I seek him with all my heart, that's where I can find my living God. Amen. அவரை முழு மனதோடு நான் என்னைக்கு தேடுறனோ அப்போதான் அவர் இறங்கி வருகிறார். எனக்காக வழக்காடும்படியாய் இந்த ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. 140வது சங்கீதம். ஹல்லேலூயா. சில வசனங்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும். ஆமென். ஆமென். கொடுமையுள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். கர்த்தாவே, துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள். வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். நான் கர்த்தரை நோக்கி, ஹல்லேலூயா, that's what very important that we need to do. Amen. That's what we need to do. Amen. When we need God, hallelujah, when we need God's presence, when we need God's guidance, when we need God's help, we need to seek him. Amen. Hallelujah. வெறும் தேவைக்காக மாத்திரம், ஆமென், அவருடைய சமூகத்துக்கு போகிறதான கூட்டம் அல்ல. எப்பொழுதும் we call him, we cry out to him because we love him. Amen. Hallelujah. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் தேவன் என்றேன். கர்த்தாவே,
என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவிக்கொடும். Listen to my petitions, O God. ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். சிறுமையானவன் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிந்திருக்கிறேன். இங்கே சொல்கிறார், சிறுமையானவரின் வழக்கையும் எளியவர்களின் ஆமென் ஹல்லேலூயா நியாயத்தையும் கர்த்தர் விசாரிக்கிற ஒரு ஆண்டவர். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நீதியாய் ஹல்லேலூயா நமக்கு பதில் கொடுக்கிற தெய்வம். அநீதியாய் எத்தனையோ பேர் நமக்கு விரோதமாய் குற்றச்சாட்டுகளை தேவையில்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் குற்றச்சாட்டுகளை எழுப்புவாங்க. ஆனா நீதியாய் நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அந்த ஆசனத்திலே அமர்ந்து கொண்டு ஹல்லேலூயா he watches over you. He watches over your situation. He watches what the enemy does in your life. Hallelujah. And I want to tell you that he will fight the battle for you if you put the trust in the living God. Hallelujah. இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் 140 சங்கீதம் 12வது வசனத்திலே, சிறுமையானவன் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும். ஆண்டவரே, எங்கள் நியாயத்தை ஹல்லேலூயா நாங்கள் தவறு செய்யல ஆண்டவரே, நீதியா நடக்க விரும்புகிறோம், நியாயமா நேர்மையா நடக்க விரும்புகிறோம். எங்க நியாயத்தையும் ஹல்லேலூயா கர்த்தர் விசாரிப்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நம்மையும் நம்முடைய நிலைமைகளையும் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர். He knows you. I want to tell you, he knows you. Hallelujah. He knows your path. He knows your pains. He knows where you are. Hallelujah. He knows your heart. Hallelujah. Your situation. Amen. மனுஷன் வெளியே தான் பார்ப்பான், ஆனா உள்ளந்திரியங்களை நம்முடைய நோக்கங்களை ஆராய்ந்து அறிகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. இந்த நாளிலும் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். சத்துருக்களின் வலைகளுக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறவர் நம்மோடு கூட உண்டு. அப்பனே, இந்த நாளுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்வீராக. ஆளுகையின் கரம் எங்களோடு கூட தங்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, சத்துரு விழித்திருக்கிறதான எல்லா வலைகளுக்கும் எங்கள் ஜனத்தையும் எங்களையும் விடுதலையாக்குவீராக, நீக்கலாக்கி விடுதலையாக்குவீராக. ஒரு விடுதலை இறங்கி வரட்டும், ஒரு சுகம் இறங்கி வரட்டும், ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களோடு கூட இருந்து எங்களுக்காய் வழக்காடுகிற கர்த்தர் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்காக வழக்காடுவீராக ஆண்டவரே. You will fight the battle for your people, oh God. Hallelujah. நீங்கள் அமர்ந்திருந்து நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும் நம்முடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துகிற கர்த்தர் நீருண்டு நடத்துவீராக. ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். We thank you, Lord. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே.